இரண்டாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, காட்டுக்கே ராஜாவா இருக்கிற சிங்கம் கூட இரையை தேடி கொண்டு வருகிற வரைக்கும் அந்த சிங்க குட்டிகள் பட்டினியோடு கூட இருக்குமாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தாலும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தேவனை தேடுகிற பழக்கமுடையவனா இருந்தபடியினாலே ஆடுகள் பின்னாய் அலைந்த தாவீதை அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் மாற்றினார். பிரியமானவர்களே, தேவனை தேடுகிற பழக்கம் இருந்தபடியினாலே கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை அவன் வாழ்க்கையில நிரப்பினதை நான் பார்க்க முடியும். தேவனை விட்டு அவன் பின்வாங்கின, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தாலும் அவன் மன்னிப்பு கேட்டு தேவன் அவனை மன்னித்து அவனுடைய பிள்ளையையும் ராஜாவாய் மாற்றி அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான பாக்கியத்தையும் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, எந்த பிரச்சனைகளிலும் எந்த சூழ்நிலைகளும் ஒருவேளை பாவம் செய்து தேவனை பின்வாங்கி போன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தேவனை மறுதலிக்காமல் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மீண்டும் தேவனை நாம் தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதனுடைய அன்பு மாறக்கூடியது, தேவனுடைய அன்போ மாறாதது. அகாபே அன்பு, நம்மேல் அன்பு வைத்திருக்கிற அந்த தேவனிடத்திலே நாம் அன்பு கூர்ந்து தொடர்ந்து அவரை தேடுகிற செவிக்கிற பழக்கமுடைய ஒரு பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு முடிவிலே நன்மையான காரியங்களை நமக்கேற்ற திட்டங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். நிச்சயமாய் அவரை தேடும் போது உங்களுக்கு இந்த வருஷத்திலே நன்மையினால் அவர்